ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான ரீடிங் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். குருமார்களுடைய ஆசீர்வாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அப்புறம் எல்லாருக்கும் அவங்கவுங்க விஷயம் படி ரெசனேட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வச்சுருக்கிற 3 விஷயம் என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து ஒரு கிளாஸ் டம்ளரில், ஒரு குட்டி டம்ளரில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து நீங்கள் பாருங்கள். தண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது அட்ராக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு. அப்புறம் செகண்ட் ஒன் வந்து ஒரு சின்ன ஸ்டிக் வச்சுருக்கேன், வுட்டன் ஸ்டிக். அதுவும் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு அட்ராக்ட் ஆச்சுன்னு சொன்னால் அதை உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து 500 ருபீஸ்க்கான ஒரு காயின் வச்சுருக்கேன். அந்த காயின் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். 3ல் ஏதாச்சும் ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்க்கான ரீடிங் நம்ம போகலாம். வாட்டருக்கான ரீடிங் கார்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஹை பிரின்சஸ் வந்திருக்கு. ரிவர்ஸ் கார்டு அது, ஓகேங்களா? அதனால தான் அந்த ரிவர்ஸில் நான் உங்களுக்கு காட்டினேன். நேற்றும் அப்படி தான் நான் ரிவர்ஸில் போட்டிருந்தேன். ஸோ ரிவர்ஸ் கார்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மனநிலையில் இருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் மனசு சொல்கிறது, ஆள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கான ஒரு விஷயம். ஸோ ஆண்களாக இருந்தீங்கன்னா ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படாமல் அமைதியாக நடந்துக்கிறதுக்கு பாருங்கள், ஓகேவா? அண்டு ஜீரண கோளாறு ஏற்படும். அதனால் நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது கேர்ஃபுல்லாக இன்றைக்கி சாப்பிடும். ஸோ இன்றைக்கி செகண்ட் ஒனுக்கு போகிறோம், ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்குக்கான ரீடிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கார்டு எடுக்கலாம். ஸ்டிக் வந்து உங்கள் மைண்டை அட்ராக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா, அதாவது இன்றைக்கி உங்களுக்கு ரீடிங் இதுதான் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டிக்கை யோசிச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டிக் பார்த்தவங்களுக்கான கார்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அது வந்துட்டு த ஸ்ட்ரென்த். அதுவும் வந்து ரிவர்ஸ் கார்டு தான் வந்திருக்கு. ஸோ ரிவர்ஸ் கார்டு வந்திருக்கிறதுனால என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் மனசில் ஏதோ ஈகோ இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் விட்டுறணும். அப்புறம் வந்து உங்கள் அன்புக்குரியவங்களை பற்றின ஏதாவது சந்தேகம் இன்றைக்கி ஏற்படுமானால் கண்டிப்பாக நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் வந்து ஒரு விரிசலை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் நீங்கள் சந்தேகம் இல்லாமல் கொண்டு போகணும். அதுதான் உங்களுக்கான இன்றைக்கி மெசேஜ். அப்புறம் நீங்கள் வந்து யாராவது உங்களை வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணாங்கன்னா கோவப்படுறாதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுது. உங்களை பற்றின ஒரு நம்பிக்கையை நீங்கள் இழக்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜ். அண்ட் தேர்ட் ஒன் வந்து காயின், 500 ருபீஸ்க்கான ஒரு காயின். அந்த காயின்கான கார்டு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது அந்த 500 ருபீஸ் நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்க, அது உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிருக்கு. உங்கள் மைண்டில் அதுதான் தோணுது 3 விஷயத்தில் அப்படின்னு சொன்னால், அதுதான் உங்களுக்கான இன்றைக்கி மெசேஜாக இருக்கும். அந்த மெசேஜுக்கான கார்டு என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ 9 ஆஃப் கப்ஸ் வந்துச்சுனாவே ஒரே ஜாலி தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஜாலியாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. எங்கே போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்புறம் ஏதாவது ஹாப்பியாக இருக்கணும், நல்லா பேசணும், ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் கூட எல்லாமே விலகி இன்றைக்கி ஒரே ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க, நிம்மதியாக இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லி பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் இன்றைக்கி செம டே, ஓகேவா? என்ஜாய் பண்ணுங்கள். அந்த மாதிரி இப்போது 3 கார்ட்ஸ் பார்த்தாச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கார்டுமே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனாலுமே நம்மளுக்குன்னு ஒரு ஆள் மனசில் ஒவ்வொரு கார்டு அட்ராக்ட் ஆகியிருக்கும். அந்த அட்ராக்ட் ஆன கார்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் இன்ட்யூஷன் பிரகாரம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது சொல்லும். உங்களுக்கான மெசேஜஸை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், ரெசனேட் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம்.